ஒரு பிரம்மாண்டமான அறுவடையை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாங்க. பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க இந்த கத்திரிக்காய். சூப்பரான குண்டு கத்திரிக்காய்ங்க. அதாவது குண்டுல கொஞ்சம் வால் கத்திரிக்காய்ங்க. ஒரு செடியில ஒவ்வொரு ரகத்துலையும் பார்த்தீங்கன்னா 2 2 3 3 அறுவடை பண்றாங்க. இது பார்த்தீங்கன்னா பிளாக் பீட்ல வந்து குண்டு கத்திரிக்காய்ங்க. எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க கலரு. எனக்கு இந்த பிளாக் பீட்ல குண்டு கத்திரிக்காய் தாங்க ரொம்ப பிடிச்சது. வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேங்க. ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களால் கேட்லாக் பார்க்க முடியுங்க. நீங்கள் வந்து விதையை வந்து வாங்கிக்கலாங்க. சூப்பரான பிளாக் பீட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து தச்சுங்க. இது சூப்பரான கத்திரிக்காய்ங்க. நல்லா குண்டாக இருக்குங்க அந்த கத்திரிக்காய். கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்டனில் பார்த்தீங்கன்னா பேட்ச் பை பேட்சா வச்சுட்டே இருக்கிறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு கத்திரிக்காய் செடியை வளர்க்குறதுலே எனக்கு வருஷம் போயிடுதுங்க. அப்படியே வளர்த்தி அறுவடை பண்ணி அதுக்குள்ளே வருஷம் முடிஞ்சிருதுங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து எனக்கு போயிட்டுருக்குதுங்க. கத்திரிக்காய் செடியாக இருக்கட்டும், மற்ற பீக்கங்காவாக இருக்கட்டும், புடலங்காவா இருக்கட்டும், கொத்தவரங்காவா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நாற்று நட ஆரம்பிச்சாச்சுங்க. இப்போ அதையுமே உங்களுக்கு வியாழக்கிழமை வீடியோவில் நாற்று பிடுங்கி நடுற வீடியோ வருங்க. நாற்று வந்து உங்களுக்கு கார்டன் டூரையும் கார்டனில் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேங்க. அந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு பிடுங்கி நடுறதையும் உங்களுக்கு கிச்சனில் போடுறேங்க. கார்டன் டூர் வந்து கார்டனில் போடுறேங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி உங்களுக்கு வந்து சேனலில் எனக்கு வந்து ரன்னிங் ஆகிட்டு தாங்க இருக்கும் வீடியோஸு. 3 சேனலுமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதில் என்னென்ன நான் வந்து உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேனோ அதை உங்களுடைய மாடி தோட்டத்தில் நீங்கள் வந்து செஞ்சு உங்களுடைய மாடி தோட்டத்தில் காய் இதே மாதிரி வந்து சூப்பராக பறிக்கலாங்க. கத்திரி செடிக்கு இலை உதிர்வு பிரச்சனை, பூ வைக்க மாட்டேன், பூ உதிர்வு பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு தான் லிக்விட் தண்ணி மட்டும்தாங்க. லிக்விட் தண்ணி நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் இதெல்லாம் நீங்கள் சொல்லவே முடியாதுங்க. அந்த கம்ப்ளைண்ட் சொல்கிறதே வராதுங்க. லிக்விட் தண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வரவே வராதுங்க. ஏன்னா அது ஒன்று தாங்க என்னுடைய கார்டனில் இருக்கிற ஒரே ஒரு செடி வளர்ச்சிக்கு லிக்விட் தண்ணி தாங்க காரணம். நான் அதிகமாக சொல்கிற வார்த்தையும் அது ஒன்று தாங்க நான். ஏன்னா வேறு எதுவுமே நான் பயன்படுத்துறது இல்லைங்க. இப்போ ஆட்டு எருவும் மறுபடியும் நான் வந்து எல்லா செடிங்களுக்கும் இப்போ கொடுத்து 1 மாதம் ஆயிடுச்சுங்க. மறுபடியும் இன்னொரு பிட்டு எல்லா செடிங்களுக்குமே ஒவ்வொரு கை கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. இப்போ ஆடிப்பட்டத்துக்கு ஒரு 30 பேக் ரெடி பண்ணி மண்கலவை கலந்து அதுக்கு அவரை விதையெல்லாம் நட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற இளஞ்செடிகளுக்கெல்லாம் ஆட்டு எருவு கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு டைமாவது ஒவ்வொரு கை நம்ம தூவி விட்டுட்டு நம்ம லிக்விட் தண்ணி கொடுத்துட்டு வந்தோம்னா அதோட எடுத்துகிட்டே இருக்கலாங்க. இது ஒன்று தாங்க இந்த கத்திரி செடியில் நம்ம பண்ணுறது. நீலக்குண்டு கத்திரிக்காய்லாம் சொல்லவே முடியாதுங்க டேஸ்ட்டு. அவ்வளோ அருமையாக இருக்குங்க சமையலுக்கு. ஆனால் உண்மையிலேயே கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து நல்லாவே அதை வந்து எப்படிலாம் சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு இப்போ பழகியிருக்கிறேங்க. இந்த கத்திரிக்காய் நிறைய இருக்கிறதுனால இப்போ அதை நான் சாப்பிடவும் பழகியிருக்கிறேன். அதனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பழகினதில் எனக்கு கத்திரிக்காய் வெரைட்டி ரொம்பவே கை கொடுக்குதுன்னு சொல்லாங்க. அதாவது மாடி தோட்டத்தில் நான் காய் பறிக்கிறது போக என்னை சமையல்லையுமே டிஃப்ரெண்ட்டாக சமைக்க வச்சுருக்குதுங்க. அப்படி வேணால் அந்த கத்திரிக்காய்க்கு ஒரு பெருமை நான் சொல்லுவேங்க. அந்த பெருமை கத்திரிக்காய்க்கு சேரும். ஏன்னா நான் டிஃப்ரெண்ட்டாக அந்த கத்திரிக்காயை வச்சு சமைச்சு சாப்பிட பழகியிருக்கிறேங்க. அதனால் எனக்கு இந்த கத்திரிக்காய் வந்து என்னை வந்து இன்னும் ஒரு படி சமையலில் மேலே தூக்கி போயிருக்குதுன்னு சொல்லாங்க. உண்மையிலேயே என்னுடைய கத்திரிக்காய் செடி எனக்கு இந்த அளவுக்கு பலன் கொடுக்குன்னு நானே எதிர்பார்க்கலைங்க. அந்த அளவுக்கு பலன் கொடுக்குதுங்க. நிறைய பேர் வந்து சப்போர்ட்டு எப்படி சொல்கிறதுன்னா அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸு வார்த்தையே இல்லைங்க. அவங்கள நன்றி சொல்ல அந்த அளவுக்கு புகழ்ந்து தள்ளுறாங்க. அவங்களுக்கு ஒரு வெறியே வருதா அந்த கத்திரிக்காய் நான் பறிக்கிறத பார்க்கும் பொழுது, அவ்வளோ அழகா பறிக்கிறீங்க. உங்க செடி மட்டும் எப்படி காய்க்குது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான ரசிகர்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு என்னுடைய கத்திரிக்காயை பார்த்து ரொம்ப ரசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அது எனக்கு ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. இந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாங்க. ஏன்னா கத்திரிக்காய் வந்து எனக்கே இப்போ அப்படிதாங்க தோணுது. இந்த கத்திரிக்காய் அவ்வளோ அழகாவும் இருக்குது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாவும் இருக்குதுங்க. உண்மைதாங்க. நானுமே அதை ஒத்துக்குவேன். எனக்குமே இப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது கத்திரிக்காய் தாங்க. கலரு அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனான கலருங்க. இந்த வரிநில கத்திரிக்காய்லாம் சொல்லவே முடியாதுங்க. 3 வருஷமா வச்சு இத கலர பார்த்துட்டே இருந்துட்டேங்க. இந்த இந்த தைப்படத்துல தான் நான் வரிநில கத்திரிக்காவ நாத்து நடாத இருக்கிறேங்க. அதுக்கு பதிலா பார்த்தீங்கன்னா, பச்சை வரி நட்டுருக்கிறேங்க. கலந்து அதாவது வேற வெரைட்டி நட்டு வச்சிருக்கிறேங்க. வேங்கரை முள்ளு கத்திரியும் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட விதை இருக்குதுங்க. சூப்பரான ரகங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்ன்னு சொல்லாங்க. அந்த அளவுக்கு
ஒவ்வொரு ரகமும் அவ்வளோ அருமையாக கத்திரிக்காய் நம்மளுக்கு கொடுக்குதுங்க. கத்திரிக்காய் செடி பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வளர்க்கக்கூடியதுங்க. நிறைய பேர் நீங்கள் ரொம்ப டஃப் கொடுக்குறதுன்னு சொல்கிறத கேட்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குதுங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நாற்று நடுறோமா அது பாட்டுன்னு அது வளருதுங்க. அது ஒன்றுமே நான் பண்ணுறது இல்லைங்க. அதனால தாங்க இந்த முறை வந்து நான் வந்து கத்திரிக்காய் செடி நாற்றை வந்து நான் மறுபடியும் விடலை. ஏன்னா இருக்கிற கத்திரி நாற்றே பார்த்தீங்கன்னா இளஞ்செடியும் இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா அதை வளர்த்தி அதை அறுவடை கொண்டு வர்றதே எனக்கு வந்து கத்திரிக்காய் அறுவடை ஜாஸ்தி கிடைக்குங்க. அதனால இப்ப கத்திரிக்காய் பேக்குமே பார்த்தீங்கன்னா 30 பேக் இல்லைங்க 35 பேக்கே ஆயிப்போச்சுங்க இப்ப. மறுபடியும் இப்ப வெள்ளநெட்டு கத்திரிக்காய் ஒரு 4 பேக் நட்டு வச்சிருக்கிறேங்க. அந்த மாரி நம்மளுக்கு மாத்தி, மாத்தி அதுவே நம்மளுக்கு அறுவடை வரதுக்கு கரெக்ட்டா போயிடுது. பிளாக் பியூட்டி வால் கத்திரி பாருங்க. சூப்பரான ரகங்க இது. அப்படியே ஒரு பிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 20 காய் தொங்குங்க. அந்த அளவுக்கு இந்த ரகங்க. நல்லா நீள் நீளமா, நீள் நீளமா சூப்பரான ரகங்க. ஆனா விதை பார்த்தீங்கன்னா, அதுல கொஞ்சம் தாங்க இருக்கும். அது ஒண்ணு தாங்க இதுல பெரிய மைனஸ் பாயிண்ட். செத காய்ங்க. அதாவது கத்திரிக்காய் எனக்கு விதை பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காய் உண்மையிலே நல்ல கத்திரிக்காய்ங்க. நல்லா மீன் மாதிரி இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க அது. இந்த மாதிரி கொடுத்துருந்தீங்க. அதுக்கு தாங்க நான் சொல்றது. இந்த மண்ணுல சத்து கம்மியா இருந்தா மட்டும் தாங்க அந்த எல்லோசியா ஆகும். ஒண்ணு வந்து லிக்விட் தண்ணி வந்து ஓவரா ஊத்திருப்பீங்க. இல்லைன்னா என்ன சொல்றதுன்னா, அந்த மண்ணு வந்து ஈரப்பதமாவே இருக்குங்க. அத நீங்க நல்லா பாருங்க. கொஞ்சம் காய விட்டு தண்ணி விடுங்க. ஏன்னா, அதுக்கு நல்லா காஞ்சா மட்டும் தான் அந்த மாரி எல்லோசியா வராதுங்க. காய விட்டு தண்ணி விட்டு பாருங்க. கலர் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நாங்க அடுத்தது வந்து பச்சை குண்டு கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். இது முதல்லயே அந்த கத்திரிக்காயில வந்து பிஞ்சிலே சொத்தல விழுந்துருச்சுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அதனால தான் அந்த காய் பெருசாகுமோ என்னான்னு பார்த்துங்க, பரவாயில்லைங்க. பெருசெல்லாம் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு ஒரு செடி இலை வந்து மஞ்சளா ஆகுது அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும்னா, முதல்ல என்ன பண்ணணும்னா, அந்த மண்ண வந்து கிளறி விடுங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் காய விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி விடுங்க. தண்ணி மட்டும் குடுங்க. இதுதாங்க இப்ப இந்த புது வெரைட்டி. இதுதாங்க பூசணிக்காய் கத்திரிக்காங்க. அதாவது பூசணிக்காய் மாரியே இருக்குதுங்க. வெடுப்பு வெடுப்பா, வெடுப்பு வெடுப்பா இருக்குதுங்க. அது பாருங்க கிளிப் கிளிப்பா எப்படி இருக்குது பாருங்க. அழகா இருக்குதுங்க. குண்டா பூசணிக்காய் மாரியே வெடுப்பு வெடுப்பா இருக்கிறதுனால, நான் இதுக்கு வந்து பிளாக் பியூட்டில பூசணிக்காய் கத்திரிக்காய்ன்னு பேர் வச்சுட்டேங்க இதுக்கு. எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. குண்டா இருக்குதுங்க கத்திரிக்காய். அதே மாரி பூசணிக்காய் மாரியே வெடுப்பு வெடுப்பா, வெடுப்பு வெடுப்பா அதனுடைய கிளிப் கிளிப்பா தெரியுதுங்க. அதனால இதுவும் ஒரு புது வெரைட்டி தாங்க என்னது. எவ்வளோ பெரிய கத்திரிக்காவா வைக்குது பாருங்க. இன்னொரு ரகம் வந்து பிளாக் பிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, குண்டா மலமலன்னு குண்டா ஃபர்ஸ்ட்லயே அறுவடை பண்ணியிருப்பேங்க. அதுதாங்க அது முன்னோரு ரகம். மொத்தம் 3 ரகம் இந்த கத்திரிக்காயில வந்து நான் வந்து புதுசா அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. உங்களுக்கு கடைசியா நான் வந்து தட்டு காட்டும்போது, உங்களுக்கு அந்த என்ன ரகன்றத நான் கரெக்ட்டா கை வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஒவ்வொரு ரகமும் நான் கை வச்சு எண்ணியே உங்களுக்கு காமிச்சிருக்கிறேங்க. அதனால நீங்க அப்படியே பார்த்துக்கலாங்க. பாருங்க எப்படி கொத்து கொத்தா காய் வச்சுட்டு வருது பாருங்க. கொத்து கத்திரிலயுமே பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட 3 செடி இருக்குதுங்க. கொத்து கத்திரில வந்து 3 செடி வச்சிருக்கிறேங்க. அதனால 3 செடியுமே நல்லா காய் குடுக்குதுங்க. கத்திரிக்காய் செடிக்கு மட்டும் கொஞ்சம் நான் வந்து காத்தோட்டமா இன்னும் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சா செடி இன்னுமே பொதாராட்டம் வளர்ந்துருங்க. நான் தான் வளர்ந்தது போதும்ன்னு சொல்லி கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்கிறேங்க. ஏன்னா, நல்லா தாராளமா நம்ம இடம் குடுத்தோம்னா, அது நல்லா வளருங்க. காயும் நெறைய குடுக்கும். என்னால அவ்வளோ அறுவடை பண்ண முடியலன்றதுனால கச்சிதமா குடுத்தா போதும்ன்னு வச்சிருக்கிறேங்க. அதாவது மாடி தோட்டத்துல கம்மியா காய் குடுத்தா போதும்ன்னு நான் மட்டும் தாங்க சொல்றேன். வாங்க சொரக்கா பறிச்சுக்கலாம். சூப்பரான சொரக்காங்க. பூச்சி கடிக்காத நல்லா இருக்குதுங்க சொரக்கா. பாருங்க வளைஞ்சு நெளிஞ்சு எப்படி இருக்கு பாருங்க. நம்ம மாடி தோட்டத்துலயும் சொரக்கா அறுவடை தாங்க எனக்கு ரொம்ப புடிச்சது. அதாவது எப்படி நான் சொல்றேன்னா, அது பார்க்க அவ்வளோ ஒரு ஷைனிங் அதாவது பச்சையாவே கடிச்சு சாப்பிடலாம் போல தெரியுதுங்க. அதனுடைய ஃப்ரெஷ்னஸ் பார்க்கும்போது. அவ்வளோ ஹெல்த்தா இருக்குதுங்க அந்த காய். வெயிட்டாவும் இருக்குது, ஹெல்த்தாவும் இருக்குது. அருமையான சொரக்காங்க. சூப்பரான சொரக்கா. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றத கமெண்ட் குடுங்க. பாருங்க எவ்வளோ லென்த்தா இருக்குது. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குது பாருங்க காயி. கொஞ்சம் கூட நான் ஃப்ரெஷ்ன்றது எப்படின்னா, காய் பார்க்கும்போதே ஃப்ரெஷ்ஷா அந்த தோல் இருக்கிறது பார்த்தீங்களா? அதுதான் ஃப்ரெஷ்ஷுங்க. இதே நம்ம வாடி வதங்கிங்கிற மாரி தெரிஞ்சுச்சுன்னா, அது வந்து கொடியிலே நீர் சத்து கம்மின்னு அர்த்தங்க. பாருங்க ஒரு முள நீட்டுக்கு மேல இருக்குது பாருங்க. 2 காய் பாருங்க. சூப்பரா இருக்குது பாருங்க. 2 காயும் 2 கிலோ வருங்க. அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்குதுங்க காய். கொடி இந்த அளவுக்கு நம்ம வந்து பந்தல் வந்து போட்டது பரவாயில்லைங்க. ஒரு 8, 9 ஜார கட்டி விட்டதும் ஒரு வகையில நல்லதா போச்சுங்க. பூரா கொடியும் ரப்பிக்கிச்சுங்க. 2வது கொடியும் நல்லா வலுவா தாங்குதுங்க. பந்தல் பரவாயில்லைங்க இந்த முறை போட்டது. வாங்க அடுத்தது வந்து வெண்டைக்காய் பறிச்சுக்கலாம். இன்னைக்கு வெண்டைக்காய் அறுவடையும் நெறைய இருக்குதுங்க. நான் கத்திரிக்காய் அறுவடைய மட்டும் தான் ஃபுல்லா காமிச்சேங்க. வெண்டைக்காய் அறுவடை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேங்க. ஏன்னா, டைம் பார்த்தீங்கன்னா நெறைய போகுதுன்றதுனால,
நீங்கள் பார்க்க கஷ்டப்படுவீங்கன்றதுனால வெண்டைக்காய் அறுவடை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிட்டேங்க. இன்னும் ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் இருக்குதுங்க. அதனால நிறைய நேரம் கட் பண்ணுற மாதிரி தோணுச்சு. அதனால கொஞ்சம் கட் பண்ணிட்டேங்க வீடியோவை. ஏன்னா நீங்கள் டைம் அந்த அளவுக்கு லென்த்தாக இழுக்கும்போது நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா வீடியோக்கு பதில் சொல்ல முடியாதுன்றதுனால தான் நான் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குறேங்க வீடியோவை. ஏன்னா இது அறுவடை வீடியோன்னும் போது உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக தாங்க வரும். வேறு வழி இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ காய் இருக்குதுங்க. எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி நம்ம வந்து கேமராவுக்கு காட்டி நம்ம தட்டு அடுக்குனா தான் நான் அறுவடை பண்ணியிருக்கிறேன்றதே உங்களுக்கும் நல்லா தெரியுங்க. அதனால தான் அதை நான் எதையுமே கட் பண்ணுறது இல்லைங்க வீடியோவில். பாருங்க வெண்டைக்காயிலே பார்த்தீங்கன்னா நம்ம 3 வெரைட்டி வச்சுருக்குறோங்க. அதுவே எனக்கு இன்றைக்கி தாங்க தெரியும். ஏன்னா பாருங்க, இது ஒரு வெரைட்டிங்க. நான் கையில் காமிச்சது பாருங்க. ரெட் கலரில் ஒன்று இருக்குது, பச்சை ரெட்டு 2 கலந்த மாதிரி ஒரு காய்ங்க. இது பாருங்க என்ன வித்தியாசமாக காய் இருக்குது பாருங்க. அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வைக்குதுங்க காய். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அந்த டிசைனு. எனக்கே இன்னைக்கு தாங்க நம்ம வெண்டைக்காயில 3 வகை வச்சிருக்கிறோம் அப்படின்றது எனக்கே இன்னைக்கு தாங்க தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுட்டுங்க. வெண்டைக்காயும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் விதைக்க விட ஆரம்பிச்சிடலாம். ரெட் கலர் மட்டும் விதைக்க விட்டுருக்குறேங்க. பச்சை கலர்ல 1, ரெட் கலர்ல 2 விட்டுருக்குறேங்க. இப்போ நல்லா செடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட் ஆயிடுச்சுங்க செடி. கொஞ்சம் எட்டி தான் பறிக்கிற மாதிரி இருக்குதுங்க. பறிக்கும் போது பார்த்து பறிங்க. அந்த கத்தினுடைய முனை அந்த தண்டில் லைட்டாக பட்டுட்டா கூட அந்த தண்டு உடஞ்சிருங்க. அதனால கொஞ்சம் பார்த்து உஷாராக தாங்க பறிக்கணும். இல்லைன்னா செடி டேமேஜ் ஆகிடும். அப்புறம் வேஸ்ட்டாக நம்ம வளர்த்தது வீணாக போயிடுங்க. அதனால் பறிக்கும் போது மட்டும் அவசர அவசரமாக வீடியோ எடுக்க முடியாத காரணமும் அதனால தாங்க. ஏன்னா மெதுவாக கட் பண்ணி தாங்க என்னால் எடுக்க முடியும். ஏன்னா செடி அடிபட்டுருச்சுன்னா வீணாக போயிடுங்க செடி. அதனால தான் கொஞ்சம் மெதுவாக கட் பண்ணுறேங்க நான். பாருங்கள் இதுவும் விதைக்கு விட்டுடுங்க. பச்சை வெண்டைக்காயில பார்த்தீங்கன்னா ஒரு காய் விதைக்கு விட்டுக்கிறேங்க. வெண்டைக்காய் பூ பாருங்க எவ்வளோ சூப்பராக வச்சுட்டு போகுது பாருங்க. பாவக்காய் நிறைய இருக்குதுங்க. ஆனால் இன்னைக்கு பாவக்காய் நான் அறுவடை பண்ணலைங்க. ஏன்னா இன்னொரு கொஞ்சம் முத்துட்டுன்னு சொல்லி விட்டுட்டுங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு காலிஃப்ளவர் அறுவடை இருக்குதுங்க. இதை நான் வந்து அறுவடை பண்ணிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டேங்க. ஏன்னா சைட்லேருந்து ஒரு செடி வந்து வளர்ந்துட்டு வருதுங்க. அதனால சரி இது அவ்வளோதான், இதுக்கு வந்து இதுக்கு மேலே விட்டோம்னா பூ மலர்ந்துருங்க. அதனால கட் பண்ணிடலான்னு கட் பண்ணுறேங்க இன்னைக்கு. லீவ் பார்த்தீங்கன்னா பருப்பு தோசைக்கு யூஸ் பண்ணிக்குவோங்க இலைங்கள்லாம். அதனால லீஃபோட கட் பண்ணுறேங்க. ஏன்னா நம்ம மருந்து அடிக்காத விளையிறதுனால நம்ம இந்த லீஃபை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கலாங்க, தப்பில்லை. இந்த லீஃபில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. நீங்கள் வேணால் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்க. அதனால தான் சரி இது காய் வைக்குமா என்னன்னு பார்க்கலான்னு சொல்லி விட்டு வச்சிருக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம வளர்த்த முடியும்னு காட்டுறேங்க உங்களுக்கு. பாருங்க பூ சூப்பராக இருக்குது பாருங்க. ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பூ வருங்க இது. இலையும் நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க, பூவும் யூஸ் ஆகும். இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் தாங்க. வாங்க அடுத்தது வந்து கொத்தவரங்காய் பறிச்சுக்கலாம். கொத்தவரங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 செடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல் அடிக்குதுங்க. அது கொஞ்சம் சிறப்பாக வரலன்ற மாதிரி தான் தெரியுதுங்க. அது என்னமோ பரவாயில்லைங்க. நம்ம வந்து இளநாத்து அதாவது விதை போட்டு வச்சதும் ஒரு வகையில் நல்லதாக போச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி டல் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா செடி எடுத்துறது தாங்க நல்லது. நான் வந்து அது முளைச்சி வந்ததும் அதை பிடுங்கி நடுறதுக்கு வேண்டி ஒரு வாரம் அந்த மண் ரெஸ்ட்டில் இருக்கட்டும்னு சொல்லி விட்டுருக்குறேங்க. அந்த இருக்கிற காய்ங்க விதைக்கு அப்படியே கொஞ்சம் ஊறட்டும்னு சொல்லி விட்டுருக்குறேங்க. செடியிலே காய் முத்த விட்டுட்டுருக்குறேங்க. பார்க்கலாம் ஒரு 7, 8 காய் இருக்குதுங்க அதில். அதனால அந்த விதைக்கு வேண்டி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த செடியிலே நான் விட்டுட்டுங்க. அந்த செடியில் காயும் பறிக்கிறதுங்க. அது விதைக்கே ஆகட்டும்னு சொல்லி அந்த காயை விட்டுட்டுருக்குறேங்க. ஏன்னா செடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. குருத்து வந்து அந்த மழையில கொஞ்சம் காற்றுல உடஞ்சிருச்சுங்க. அதனால அந்த செடி வளர்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாதுங்க. கொத்தவரங்காய் தான் இந்த முறை எனக்கு வந்து கொஞ்சம் செடிங்க டல் அடிச்சிருச்சுங்க. அதாவது சிறப்பாக வரல அப்படின்னு சொல்லிக்கலாங்க. என்னுடைய மாடி தோட்டத்துக்கு ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் தாங்க. ஆனால் அந்த முறை எனக்கே வந்து கொத்தவரங்காய் கொஞ்சம் சவால் கொடுக்குதுங்க. ஏன்னா சீசன் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒன்று காஞ்சா வெயில் ஓவராக காயுதுங்க, இல்லைன்னா மழையே பெய்யுது. அந்த மாதிரி சீசன் வந்து ஒரு சீராக இல்லாததுனால செடிகளும் திணறுதுங்க. காய் பார்த்தா இந்த செடி பார்த்தா சூப்பராக கொடுக்குதுங்க. நல்லா காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா ஹெல்த்தாக இருக்குது. அப்படி ஒவ்வொன்றும் நல்லா இருக்குதுங்க. ஒவ்வொரு செடி தான் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அது என்னமோ நம்ம ஒரு 7, 8 செடி போட்டதுனால கொஞ்சம் வசதியாக போயிடுச்சுங்க எனக்கு. பாருங்க இவ்வளோ காய் இருக்குது பாருங்க. ஒரே செடியிலே இவ்வளோ காய் இருக்குது பாருங்க. புதினா பாருங்க இன்னைக்கு ஒரு கட்டு அளவுக்கு நல்லா பூராமே கட் பண்ணுறேங்க. ஏன்னா நிறைய வளர்ந்துருச்சுங்க. இது வாட்டர் ஆப்பிள் செடியில் தாங்க அந்த சைடில் வச்சு விட்ருக்குறேன். நல்லா வளருதுங்க. ஆனால் அந்த வாட்டர் ஆப்பிள் நிழலுக்கு சூப்பராக வளருதுங்க. தளன்னு இருக்குதுங்க தலை. அதுக்கு தான் சரி நிறைய நாளாக வளர்ந்துட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கட் பண்ணுறேங்க. புதினா நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிறது நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட் தெரியுங்களா? ஒரு பிரியாணி செஞ்சோம்னா டக்குன்னு ஒரு புடி போய் நம்ம பறித்து நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம மாடி தோட்டத்தில் புதினா இருக்கிறது ஒரு பெரிய ரிலீஃபுங்க எனக்கு. ஏன்னா புதினாக்கெல்லாம் மருந்து இல்லாத நம்ம சமைச்சு சாப்பிட்றது ஒரு பெரிய விஷயங்க.
வாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பாலக்கீரை பறிச்சுக்கலாம். பாலக்கீரை பார்த்தீங்கன்னா, பாலக்கீரையிலே இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான கீரைங்க. அதாவது பில்லு மாரியே இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு. அது உண்மையிலேயே எனக்கு அது விதையே பார்த்தீங்கன்னா, முள்ளு மாரி இருந்ததுங்க. அது என்ன விதையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அத போட்டேங்க. அதில பார்த்தீங்கன்னா, சோம்பு வாசனை தாங்க அடிக்குது அந்த செடியிலேருந்து. அதாவது சோம்பு செடி போல இருக்குதுங்க. நல்ல வாசங்க. அதாவது இப்ப அந்த பேக்ல பறிக்கும்போதே அவ்வளோ மணங்க அடிக்குதுங்க. நம்மளுடைய மாடி தோட்டத்தில ஸ்பெஷலிஸ்ட்டு பாலக்கீரைன்னு சொல்லலாங்க. அவ்வளோ பெரிய இலைங்க. பாருங்க அப்படியே அழகா எவ்வளோ பெருசு இருக்கு. சூப்பரான பாலக்கீரைங்க. போட்டு அதில 2 இட்லி வச்சு சாப்பிடலாங்க. அந்த அளவுக்கு இலை அவ்வளோ பெருசு இருக்குதுங்க. எலசா இருக்குதுங்க. அதுதாங்க எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா, கையிலே கிள்ளிக்கலாங்க. அந்த அளவுக்கு எலான் தண்டா இருக்குதுங்க. பாருங்க பார்க்கறதுக்கே அழகா எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க அந்த லீஃப்ங்க. பறிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. நம்பளால இந்த விதையும் நம்பளால மாடி தோட்டத்தில வளர்க்க முடியுது, அப்படின்னு நினைக்கும்போது தான் எனக்கு ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, அத அனுபவிக்கும்போது தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எதையுமே பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவில தாங்க ட்ரை பண்றது. இது சூப்பரா இருந்ததுங்க. கட் பண்ணி போட்டு சிக்கன் கிரேவி தாங்க செஞ்சேன். நல்லா இருந்தது. வாசனை, ஃப்ளேவர் சூப்பரா இருந்ததுங்க. வாங்க பிளேட்டிங் பார்க்கலாம். வெண்டைக்காய் பாருங்க, இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் இருக்குது பாருங்க. உங்களுக்கு தனித்தனியாவே நான் அடுக்கி வச்சுட்டுக்கிறேன் பாருங்க. சூப்பரான வெண்டைக்காங்க. கத்திரிக்காய் பாருங்க. நீலவரி கத்திரிக்காயே பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வந்திருக்குது பாருங்க. எத்தன ரகம் இருக்குதுன்றத நான் கை வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் பாருங்க. இது ஒரு ரகங்க. இதுதாங்க நான் குண்டு ஃபர்ஸ்ட் அறுவடைங்க இது. பிளாக் பிட்ல குண்டுங்க. அதாவது குண்டுலே பெரிய குண்டுங்க. அப்படிதான் சொல்லணும் அத. நீங்களே இத வந்து கவுண்ட் பண்ணிக்கங்க. 16 வகை கத்திரிக்காய் இருக்குதுங்க தட்ல. கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றது, என்னுடைய கத்திரிக்காய் அறுவடை எப்படி இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணி கமெண்ட் குடுங்க. உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் ரகத்துல எந்த கத்திரிக்காய் புடிச்சிருக்குதுன்றதையும் கமெண்ட் குடுங்க. ஏன்னா, இத்தனை வகையான அறுவடைய நான் அறுவடை பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு விருந்து வச்சிருக்கேன். அதனால நீங்க அத எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேங்க. பாருங்க கொத்தவரங்காயும் 3 ரக கொத்தவரங்காய் தனித்தனியா உங்களுக்கு வச்சிருக்கிறேன் பாருங்க. சொரக்காய் அறுவடை பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. சொரக்காய்க்கு தட்டுல இடம் பத்தலைங்க. அதனால கைப்பிடி மேலேயே வச்சுட்டேன். பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு. காலிஃப்ளவர் 1, கொத்தமல்லி இருக்குதுங்க, பாலக்கீரை, புதினா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கைப்பிடி மேல அப்படியே அடுக்கி விட்டுட்டுருக்கிறேங்க. ஏன்னா, தரையில வைக்க வேண்டாம் அப்படின்றதுனால செவுத்து மேலேயே அப்படியே வச்சுட்டேங்க. பாருங்க. இது ஒரு பெரிய அறுவடைங்க எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றத கமெண்ட் குடுங்க. சூப்பரான காய்ங்க. வாரத்துக்கு 2 டைம் அறுவடை வந்துருச்சுங்க இந்த வாரம். அடுத்த வாரம் எப்படி அறுவடை வருதுன்றத போக போக பார்க்கலாங்க. அடுத்த வீடியோ சனிக்கிழமை வருங்க. பாருங்க. பாய்.